எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தொகை மாநிலத்திலிருந்து குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தின் சரியான வரிசையை கண்டுபிடி. சரியான விடை ஆப்ஷன் சி. முதல்ல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், கடைசியாக ஆந்திர பிரதேசம். இரண்டாவது கேள்வி, நாட்கள் அதற்குரிய தினம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அக்டோபர் 13 சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு நாள். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். நவம்பர் 25 சர்வதேச பெண்கள் எதிரான வன்முறை ஒழிப்பு நாள். அடுத்து டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள். மூன்றாவது கேள்வி, தேசிய குடற்புழு நீக்கம் நாள் என்று அது எப்போது அனுசரிக்கப்பட்டது? பிப்ரவரி 10. எந்த கிரகத்தில் நீர், பனிக்கட்டி மற்றும் நீலவானம் உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது? மார்ஸ். அங்கோர் வாட் யுனெஸ்கோ சர்வதேச பாரம்பரிய இடம் எந்த நாட்டில் உள்ளது? அங்கோர் வாட் யுனெஸ்கோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கம்போடியா. அடுத்து, சோலார் இம்பல்ஸ் 2 விமானம் தனது பயணத்தை பாருங்கள், இந்த வருடம் மார்ச் 2015 எங்கிருந்து துவங்கியது? அபுதாபி. ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரம் அமராவதி. ஜல்லிக்கட்டு என்ற காளை அடக்கும் விளையாட்டு எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஜல்லிக்கட்டு என்ற காளை அடக்கும் விளையாட்டு எந்த மாநிலத்தை சார்ந்தது? தமிழ்நாடு. கீழ்காணும் விலங்குகளில் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக கருதப்படுவது? கங்கை நதி டால்ஃபின். கீழ்காணும் விலங்குகளில் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்ஃபின். எந்த நாட்டின் அரச குடும்பத்தினர் பிரின்ஸ் மகிடோல் விருதை 29 ஜனவரி 2016 நாள் சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை சேவைக்கான விருதை பெற்றனர்? தாய்லாந்து.
நில புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் இந்தியா உலகளவில் பிடித்திருக்கும் இடம். ஏழு. இந்தியா இந்த நியூ மில்லினியம் என்ற புத்தகத்தை எழுதியவர். பிசி அலெக்சாண்டர். பிசி அலெக்சாண்டர். உலகளவில் 2016ஆம் ஆண்டு அதிக ஊதியம் பெறும் பட்டியலில் இடம்பெற்ற தடகள வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ். செரீனா வில்லியம்ஸ். ஐக்கிய நாடு விளையாட்டில் கோல் போட்டியில் விளையாட 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வீரர் ஜீவ் மில்கா சிங். ஜீவ் மில்கா சிங். ஆசிய பசிபிக் பொருளாதார சர்வதேச கூட்டமைப்பின் 27வது சந்திப்பு எந்த நாட்டில் நடைபெற்றது? பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். இந்தியாவில் அதிக காபி பயிரிடும் மாநிலம்? கர்நாடகா. கர்நாடகா. முதல் சர்வதேச யோகாசன தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஜூன் 21. அதாவது இதில் வருடம் கொடுக்கல, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வருடத்தை கமெண்ட் பண்ணுங்க. சீதா மற்றும் சேத்தக் எவற்றின் பெயர்கள்? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். ஏப்ரல் 2016 அறிவிப்பின்படி உலக புலித்தொகை எத்தனை சதவீதம் அதிகரித்தது? 22%. 22%. இந்திய பாதுகாப்பு கடற்படை கப்பல் ஆர்என்வேஸ் மார்ச் 21, 2016ஆம் ஆண்டு எங்கு நியமனம் செய்யப்பட்டது? விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. அட்சரேகை. இமயமலையில் பனிப்பொழிவு. உயரம். மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது. கடலிலிருந்து தூரம். குளிர்கால மழைப்பொழிவு. மேற்கத்திய காற்று. மேற்கத்திய காற்று. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கோள் காற்று அல்லாதவை எது? கோள் காற்று அல்லாதவை பருவக்காற்று. பருவக்காற்று. இந்தியாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி? இந்தியாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் இரண்டுமே சரியானது. சாம்பென்ஸ் நிக்கோபார் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை 229. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பிளவு. சான் ஆண்ட்ரஸ். மடிப்பு. இமயமலை தொடர். புவி அதிர்வு. அதிர்வு மையம். எரிமலை. ஸ்ட்ராம்போலி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.